ஜல்லிக்கட்டுக்காக மதுரையில் இளைஞர்கள் தன்னார்வலர்கள் பேரணி நடத்தி வருகின்றனர். இதன் கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, தற்போது ஜல்லிக்கட்டுக்காக நடைபெறும் பேரணி எங்கிருந்து எதுவரை நடைபெறுது? அவர்களுடைய முக்கிய கோரிக்கைகள் எல்லாம் என்னென்ன? நிச்சயமாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் முன்னெடுத்து வந்தாலும் மதுரை மாவட்டத்தில் தற்போது 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளும் பேரணி, மிகப்பெரிய பேரணி நடைபெற்று வருகிறது. கோரிப்பாளையம் சந்திப்பில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இதுல மதுரை, விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடுபிடி வீரர்கள் மட்டுமல்லாது இளைஞர்கள், பெண்கள் என்று 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்காங்க. பல்வேறு தரப்பினர் வைக்கும் ஒற்றை கோரிக்கை ஜல்லிக்கட்டு போட்டி இந்த பொங்கலுக்கு நடத்த வேண்டும். அதே போன்று ஜல்லிக்கட்டு அந்த பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்த இந்த பேரணியானது துவங்கி இருக்கிறது. தற்போது நீங்களே இந்த காட்சியில் நேரடியாக பார்க்கலாம். இந்த கோரிப்பாளையம் சந்திப்பில் இருந்து தற்போது இந்த ஊர்வலமாக சென்ற பேரணியை துவக்கி இருக்கிறார்கள். பேரணியை துவக்கி இருக்கிறார்கள். இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு பார்த்தீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த எந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கீங்க? உங்களோட கோரிக்கை என்ன? எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்கணும் சார். கண்டிப்பா எங்களுக்கு நடக்கணும் சார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவங்க அவமதிக்கணும் சார். நம்ம தமிழக அரசு அவமதிக்கணும் சார். இப்ப ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு, ஒரு 4 நாட்கள் தான் இருக்கு. இந்த இடத்துல அரசுகள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை சார்? ஜல்லிக்கட்டு உடனடியாக சட்டம் ஏற்றுங்க சார். அது அப்படி அவங்க ஏற்றலைன்னா எங்கிட்ட காலம் இருக்கு, இடம் இருக்கு, அவங்க மீட்டி நான் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் சார். இப்ப மாணவர்கள் அதிக அளவில் பங்கேற்றிருக்கீங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம், தன்னெழுச்சியான மாணவர்கள் வந்திருக்கீங்க. உங்களோட இந்த உணர்வு எப்படி இருக்கிறது? இதை பதிவு செய்யுங்க. இது மாணவர்கள் நாங்களாம் அது எங்கள் காலேஜுக்கு வரலாம் இல்லை, இது தானா சேர்ந்த கூட்டம். இது நம்ம தமிழ் பண்பாடை நம்ம கல்லூரி மாணவர்களை சேர்ந்து புதுப்பிக்கிறோம். நாங்கள் புதுப்பிக்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துறதுக்கு பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வெடித்திருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. இதை எப்படி அரசு எடுக்கணும்னு சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடை யார் விதிச்சாலும் அவங்கள நாங்கள் தடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எந்த அளவுக்கு வேணால் போராடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடந்தே ஆகணும். தமிழ்நாட்டில் அலங்காநல்லூர், மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்கணும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக இது போன்ற ஒரு தன்னெழுச்சியான போராட்டம் நடைபெறல. இப்போ உணர்வுல சார், இந்த ஆண்டு எல்லா வருஷத்தையும் விட அதிகமான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே அதிகப்படியான பதிவுகள் கல்லூரி மாணவர்களால் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் நடக்கும்ன்றதுல எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துறதுக்கு அரசுகள்லாம் என்ன முன்னெடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க? போராட்டம் அதிகமாக பண்ணலாம்னு. இப்போ மதுரையில் மட்டும் இல்லாமல் மறுபடியும் அலங்காநல்லூர் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இங்கே அதிகமாக என்ன பண்ணலாம்? நீங்களே கேட்டிருப்பீங்க, தம்பி தமிழரசன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற வேண்டும். அதற்கான பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலுமே இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கிறப்ப கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் துவங்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பேரணியானது இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து கிளம்ப இருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு இடங்கள் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு சென்று இறுதியாக மனு கொடுக்க இருக்கிறார்கள். தம்பி தமிழரசன்.